ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ட்வின் ஸ்டார் எக்ஸாசிஸ்ட் எபிசோட் 6 தான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க ஸ்கூல்ல அவ புக்கை பச்சுன்னு இருக்கும் போதே அங்க மாத்த பொண்ணுங்க வந்து அப்ரோச் பண்றாங்க. ஆமா பெனியோ, நீங்க வந்து என்ன படிக்கிறீங்க, அதை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா இல்லைன்னா நாங்க பார்க்கலாமா? பெனியோ அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்து அது அந்த ஃபெமிலியர் தான். டக்குன்னு அவ உள்ள போட்டுறா. ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்தது. ஆனா அதுக்குள்ளேயே பெனியோ அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்து இங்கிருந்து போறேன். அந்த பொண்ணுங்களுக்கு இவன் மேல இன்னமும் டவுட் வருது. ஆமா, இந்த பொண்ணு எதுக்கு டக்கு டக்குன்னு போயிது? அதுக்கும் மேல எந்த விதமான விஷயமும் இவளை பத்தி தெரியல. நிறைய மிஸ்டியும் இருக்குப்பா. ஆமா ஆமா, அழகா இருக்க பொண்ணுங்களாம் இப்படிதான் பண்ணுவாங்க. வெளியிலேயே கூக்குறவும் யோசிக்கிறான். கண்டிப்பா இன்னொரு கேக்காகுரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி இவன் யோசனை இருக்கும் போதே பின்னாடி மாயாரா வரா. ஆமா, அவ வந்து எதுக்கு சீக்கிரமா போறா? அதை பத்தி ஏதாச்சும் விஷயம் தெரியுமா? என்ன கேட்டா எனக்கு வந்து எதுவுமே தெரியல. கண்டிப்பா ஏதாச்சும் வேலையா இருக்கும்ல. அதுக்கும் மேல அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். என்ன சொல்ற? அதை பத்தி நம்ம கவலைப்படுறோம். பின்னாடியே பசங்களும் பேசுறாங்க. அவளோட அப்பியரன்ஸை வச்சு பார்த்தா சில பல கும்பல் கூட அவ தப்பான வேலையை பண்ணிருக்காளோ? இது அங்க மயோரா யோசிக்கிறான். ஆனா அப்படி பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல இருக்கலாமா? இதுக்கப்புறம் திரும்ப அடுத்த நாள் கிளாஸ் ஆரம்பிக்குது. அங்க பெனியவை அவ தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறா. ஆமா பெனி, இப்போ வந்து நாள் வந்து நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி டைம்ல ஒரு ஃபிளஃபியான பெட்ல நம்ம படுத்தா எப்படி இருக்கும்? நல்லா தூங்கலாம். உனக்கு வந்து எந்த மாதிரி பெட் பிடிக்கும்? ஆனா அவ அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே போக ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் அவ விடவே இல்ல. அப்படியே தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறா. அங்க எக்ஸசைஸ் பண்ணும் போதும் பின்னாடி வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அங்க பென்னியும் ஒத்துக்கிறா. சரி ஹெல்ப் பண்ணு. அங்க உடம்ப வளைச்சு பார்க்கும் போது தான் தெரியுது, ஏய் பென்னி, உன்னோட உடம்பு அது வந்து பிளெக்சிபிளா இருக்கு. அவ இன்னமும் வளைக்கிறாளா? பின்னாடி அதுவும் டச் ஆகுது. அது வந்து டச் ஆகும் போது இவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இவளுக்கு அது வந்து பிளாட்டா இருக்கு. இதனாலே போதும்னு சொல்லிடுறா. இதே மாதிரி அவ தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறா. சாப்பிடும் போதும் பக்கத்துல அங்க லஞ்சை கொண்டு வரா. ஏய், இன்னைக்கு வந்து நானே என்னோட கையால லஞ்சை உருவாக்குனேன். ஆனா உந்த கம்பேர் பண்ணா எந்த வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சரி உந்து வந்து என்னது? ஆனா தொந்து பார்த்தா அது கருப்பு கருப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. இதையா இவ உருவாக்குனா? ஆனா பென்னிக்கு அது அவ்வளவு பிடிக்குது. இதுக்கப்புறம் பென்னி வெளியில போகும்போதும் அங்க திரும்பவும் தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறா. ஏய் பென்னி, உன்னோட புக்கை வந்து என் கூட ஷேர் பண்ண முடியுமா? நான் என்னோட புக்கை நான் மறந்துட்டேன்ப்பா. சரி அது இருக்கட்டும். இந்த மாதிரி எதுக்கு நீ என்னைய கன்சர்ன் பண்ணிருக்க? அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கா? அதுவா, இந்த மாதிரி நான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இது ஒரு நல்ல ரீசனா இல்லையா? எதுக்கு நீ அப்படி சொல்ற? அதாவது ஃப்ரெண்டா? அதுவா, இந்த மாதிரி நீ வந்து ஸ்கூலை விட்டு டக்கு டக்குன்னு போயிடுற. நீ டேஞ்சரான ஆளுங்க கூட சுத்தக்கூடாது. அது வந்து நல்லதே இல்ல. அது கிளாஸ் டைம்ல உன்னை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது உனக்கு எப்படி இது தெரியும்? அப்பனா இது உண்மைதானா? ஆனா இவ சொல்றது ஏதோ, ஆனா இவன் நினைச்சுக்கிறது ஏதோ. நான் அதனாலதான் சொல்றேன். சோ என் கூட நீ ஃப்ரெண்டா இரு. வெளியில அந்த மாதிரி ஆளுங்க கூட நீ சுத்தக்கூடாது. அப்போ இதுதான் உனக்கு வேணுமா? நீ என்ன வேணா சொல்லு. அவங்க எவ்வளவு டேஞ்சரா இருக்காங்களோ அது வந்து எனக்கு நல்லதா இருக்கும். என்னது, அவங்க டேஞ்சரா இருந்தா உனக்கு அது நல்லதா இருக்குமா? அப்பனா இவளே ஒரு கேங்ஸ்டர் போலியே. இல்ல அது வந்து நல்லதா இருக்காது. பென்னியோ, நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீ அந்த மாதிரி ஆளுங்க கூட போக கூடாது. சொன்னா கேளு. இல்ல என்னால முடியாது. ஏன்னா உன்னோட உலகமோ என்னோட உலகமோ அப்படியே டிஃப்ரெண்ட் ஆனது. இதுக்கப்புறம் அவ போகும்போதும் அந்த விஷயத்த பத்தி தான் யோசனை இருக்கா. அந்த ஃபெமிலியரும் அப்படியே கலாய்க்குது. ஏய், நான் வந்து உள்ள இருந்து எல்லாத்தையும் கேட்டுதான் அவ என்ன தெரியுமா சொன்னா? நான் வந்து உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த அவ சொன்னதா. அப்பனா நீங்க என்ன பண்ண போறீங்க? நானா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் வந்து அந்த மாதிரி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றதுக்கு தயாராவே இல்ல. இப்படி இவங்க பேசினே போயின்னு இருக்கும் போதே பின்னாடி அங்க கூக்குரு வரான். ஏய், என்ன விஷயம்? அதாவது இப்படி தனியா போயின்னு இருக்க? ஃபெமிலியரும் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சது. நீ யாரா அது கேக்குது? நீயே ஒரு டெட் வெயிட். எது டெட் வெயிட்டா? நீ தான் டெட் வெயிட். ஃபெமிலியர் அங்க எதையுமே கண்டுக்காம பென்னியோ போக ஆரம்பிக்கிறா. இதனாலே அந்த ஃபெமிலியரும் அப்படியே போகுது. பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு? எதையுமே கண்டுக்க மாட்டு. இதுக்கப்புறம் அங்க ரைகோவும் வந்துடுறானா. அதுக்காக அங்க பார்ட்டி எல்லாம் வச்சு கொண்டாடுறாங்க. ரைகோ வந்துட்டான். இதுக்கு மேல வேற என்ன, நம்ம டீம் வந்து களை கட்ட போகுது. திரும்ப ஆக்ஷன்ல இறங்க போறோம். அதுதானே ரைகோ? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா நீங்க இறங்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்பதானே ஹாஸ்பிட்டலை விட்டு நீங்க வந்திருக்கீங்க. இல்ல என்னால அப்படியே விட்டு போக முடியாது. ஏன்னா நீங்க தனியா ஹேண்டில் பண்றது சரியா இருக்காது. நானும் உங்களுக்கு உதவி பண்ணாதான் அது சரியா இருக்கும். ஏன்னா என்ன விஷயம் தெரியல, கேக்காகோரிஸும் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளியில வருது. அதெல்லாம் நம்ம அழிக்கணும்னா நான் கண்டிப்பா வந்தவனால. நான் எப்பயுமே நம்ம பென்னிய நம்பி இருக்க முடியாது. அவ இல்லாமயும் நம்ம சில விஷயத்த பண்ற மாதிரி இருக்கும். ஆமா அதுவும் கரெக்ட் தான். நீ இல்லாம இப்போ உங்களால எதுவுமே பண்ண முடியாது. பென்னிய ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான். நீங்க எங்க இருந்திருப்பீங்க அது உங்களுக்கே தெரியாது. அதுதானே? இப்போ அதுதான் விஷயம்னா இந்த மாதிரி நான் உங்களுக்கு உதவுறேன். அங்க ரைகோக்கு அவ்வளவு சந்தோஷம். என்ன சொன்ன? உண்மையாவா? நான் ஒன்னும் இது அவளைக்கும் சீரியஸா எடுத்துன்னு சொல்லல. உனக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு, சோ அதனால ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு தான். அப்படியா? போடு, வேற லெவலு. ஏன்னா நீ வந்தாலே போதும் எங்களோட டீம் வந்து இன்னமும் மாஸ் ஆயிடும். இனிமேதான் ஆக்ஷன்லாம் பயங்கரமா இருக்க போகுது. பரவாயில்லையே, இந்த ஃபேங் வச்சுன்னு இருக்க இந்த பையன் வந்து திரும்பவும் சீரியஸ் ஆயிட்டானா? பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. பெனியோ, நீ எதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸா இருக்க? அது ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் அவ குளிக்கும் போதும் அதே விஷயத்த தான் யோசனை இருக்கா. அவன் இப்பதான் சீரியஸ் ஆகுறான். ரைகோவும் என்கிட்ட ஆல்ரெடி சொன்னான், உனக்கு ஒரே ஒரு ஆசை தான். அதாவது அவன் ஸ்ட்ராங்கஸ்டான எக்ஸர்சைஸ்டா மாறணும். அதுக்காக அவன் நிறையவே
உழைப்பையும் போட்டிருக்கான். இது வரைக்கும் அவன் நிறையவே ஸ்ட்ராங்கான கேக்கா கோரிஸையும் அழைச்சிருக்கான். அவனும் என்ன மாதிரியே தான், அதாவது என்னோட ஆசையும் அவனோட ஆசையும் அப்படியே ஒண்ணுதான். இதுக்கப்புறம் அங்க காலையில இது அங்க டோரை திறக்க அவங்க எல்லாருமே அப்படியே தயாரா இருக்காங்க. நாங்க வந்து வெயிட் பண்ற மாதிரி இல்ல, சண்டேவும் நாங்க வந்து கடுமையான ட்ரைனிங்க பண்ண போறோம். அதாவது கேக்கா கோரிஸும் வரும், அதையும் நாங்க போட்டு தள்ளணும்ல. ஆமா ஆமா, கேக்கா கோரிஸ் வந்து வீக்கெண்டு அப்படின்னு பார்த்தெல்லாம் வெயிட் பண்ண இருக்காது, அதனால நாங்க தான் அதெல்லாம் போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும். இப்படி இவங்க பேசின்னு இருக்கும் போதே பின்னாடி அவன் குடுகுடுன்னு ஓடி வரான். அவன் வந்து திரும்பவும் லேட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், அதாவது நான் தூங்கவே இல்லை சரியா. எனக்கு புரியுது கூக்குறோம், அதாவது ஒரு சின்ன பையன் மாதிரி நீ ரொம்ப எக்ஸைட்டடா இருந்திருப்ப, அதனால தான் இவ்வளவு பிரச்சனையும். சரி ஏதோ ஒண்ணு, இந்த ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு உன்னை பார்த்து ரொம்ப நல்லாச்சுப்பா. அங்க பின்னாடி அங்க பென்னியும் சொல்றா, உன்னை பார்க்கும் போது எப்படி தெரியுமா இருக்கு, ஏதோ ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கு. போதும் நிறுத்துங்க, அவதான் சொல்றேன்னு பார்த்தா நீங்க எல்லாருமே சிரிச்சுன்னு இருக்கீங்க. இதுக்கப்புறம் அவ ஓடும் போதும் அதே விஷயத்த தான் யோசனை இருக்கா. போகும்போது ரைகோ வந்து கேட்டிருப்பான், இன்னைக்கு கோக்கரு எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டோம், நீ வந்து உன்னோட வேலையை பாரு. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா அப்பதான் கோக்கரு இன்னமும் சீரியஸா இதுக்குள்ள இறங்குவான். இதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துன்னு இருக்கும் போதே மாயராவும் கத்துறான், பென்னியோ நீ வந்து இங்கதான் இருக்கியா? நான் வந்து ஓடி வந்து ரொம்ப களைச்சு போயிட்டேன். நான் எப்படி உன்னை இங்க பார்த்தனா, நம்ம கிளாஸ்ல இருக்க ஒரு பொண்ணு வந்து சொன்னா அவ உன்னை பார்த்துருக்கலாம். இந்த சைடு ஓடி போகும்போது ரன்னிங்கும் நல்ல விஷயம் தான், அதனால என்னோட டயட்டும் நல்லா மெயின்டைன் ஆகும். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுக்குள்ள அவளோட வயிறு அங்க சவுண்டு போகுது. எனக்கு புரியுது, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் கோக்குருவை காட்டுறாங்க. கோக்குரு அவனோட ஃபயர் புல்லட்ஸை வச்சு எல்லாத்தையுமே அப்படியே தாக்கி முடிக்கிறான். பரவாயில்லையே கோக்குரு, நீ வேற லெவல் பண்ற. இன்னமும் நிறைய மாஸ்டர் எழுந்து வந்தா அங்க ரைகவும் சொல்றான், எல்லாருமே தாக்குங்க. இதே மாதிரி அவங்களும் அங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு பென்னியும் மயராவும் ஒரு ஷாப்புக்கு வராங்க. நீ வந்து ரொம்ப பசியா இருப்பன்னு தெரியும், உனக்கு இந்த ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க அம்மா கிட்டயும் நான் கேட்டேன், அவங்க தான் இந்த பிளேஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த ஃபுட்டு இங்க ரொம்ப பாப்புலர், அதுக்கும் மேல ரொம்ப டேஸ்டா இருக்கும், வா நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த மயோரா சாப்பிட்றா, அது அவ்வளோ ருசியா இருக்கு. அதே மாதிரி அங்க பென்னியும் டேஸ்ட் பண்றா, அவளுக்குமே அது அவ்வளோ பிடிக்குது. அங்க மயராவும் சொல்றா, நான் வந்து விரும்பல நீ அவங்க கூட போகணும்னு. இல்ல நான் வந்து இன்னைக்கு உண்மையிலேயே போகல. என்னாச்சு, என்ன விஷயம்? அதுவா, எனக்கு பதில் வேற ஒருத்தங்க போயிருக்காங்க. அவன் யூஸ்லெஸ் தான், இருந்தாலும் அவன் இப்போ ரொம்ப சீரியஸ் ஆகுறான். என்னது அவனா? அங்க மாயரா நம்ம கோக்குருவை பத்தி யோசிச்சு பாக்குறான். நான் எதுக்கு தேவையில்லாம கோக்குருவை அந்த இடத்துல போட்டு யோசிக்கிறேன். பென்னிய சொல்றான், அவன் இப்போ தீவிரமா இருக்கான். அவன் எப்பெல்லாம் தீவிரமா இருக்கானோ அந்த ஃபைட் எல்லாமே பார்க்கும்போது எனக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏதோ எனக்கே உள்ள மோட்டிவேஷன் நிறைய மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு புரியுது, எனக்கும் அந்த மாதிரி ஒருத்தனை தெரியும். அவன் ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணலாம், இருந்தாலும் அவன் தான் இருக்குதுலயே ஸ்ட்ராங் தெரியுமா. ஆனா எதுக்கு நான் இதெல்லாம் சொல்லின்னு இருக்கேன், இது வந்து உனக்கு புரியாது. இல்ல இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, இது வந்து எனக்கு புரியுது, எனக்கும் ரிலேட்டபிளா இருக்கு. ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதனால நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், தப்பே இல்ல. என்னது ஃப்ரெண்ட்ஸா? அப்படி இவங்க பேசின்னு இருக்கும் போது அந்த லைட் எல்லாமே பிளிங்க் ஆகி அந்த இடமே அப்படியே மகனும் கேட் மாதிரியே மாற ஆரம்பிக்குது. இந்த சைடு அங்க ஒரு பெரிய கேக்காகோரியும் அப்பீர் ஆகுது. கேக்காகோரி ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அத ரைகோவும் தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ரைகோவிய அது தள்ளி விட்டது. இந்த சைடு அவங்க வெளியில வந்து பார்த்தாதான் தெரியுது, அந்த மகன கேட்டும் இந்த ரியல் வேர்ல்டும் அப்படியே மர்ஜ் ஆகுது. அதனால ரெண்டு உலகமும் அப்படியே அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சைடுல அந்த கடைக்காரியும் மாட்டிக்கினாங்க அந்த உலகத்துல. அதனாலே அவளோட கார்டை யூஸ் பண்ணி அந்த உலகத்துக்கும் போறா. அப்பனா இவளும் ஒரு எக்ஸாசிஸ்டா. இதுக்கப்புறம் அந்த கேக்காகோரி எல்லாரையுமே அங்க பயங்கரமா தாக்கி வச்சிருக்கு. இதை பார்க்கும்போது அவனுக்கு பழைய விஷயம் ஞாபகம் தான். இதனால கோக்குரோ அவனோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த கேக்காகோரியும் அழிக்கிறான். அதே மாதிரி நம்ம பெனியவும் அந்த பொண்ணையும் காப்பாத்துறான். பெனியும் அந்த பொண்ணு வந்து கண்டிப்பா பயந்துருப்பா. அது இந்த மாதிரி ஸ்கேரியான விஷயத்தெல்லாம் பார்த்தா யாருமே அங்க வெயிட் பண்ண மாட்டாங்க, அதுக்கும் மேல தெரிச்சுக்குன்னு ஓடுவாங்க. அவ வெளியில வரும்போது அங்க மயரா அப்படியே கட்டி பிடிக்கிறா. பென்னி உனக்கு வந்து எதுவுமே ஆகல, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், உன்னால திரும்ப அதுல இருந்து வெளியில வர முடியாது, உனக்கு வந்து ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே உனக்கு எதுவுமே ஆகல, இப்போதான் எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது தெரியுமா. என்ன சொல்ற? அங்க அந்த ஃபெமிலியரோ சொல்லுது, பெனியோ நீங்க வந்து கொஞ்சம் நகரீங்களா, என்னால மூச்சு விட முடியல. இதுக்கப்புறம் அவ போகும்போதே அந்த விஷயத்த பத்தி சொல்றா. அதாவது நீ இதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நீ ஒரு எக்ஸாசிஸ்ட்னு. என்னோட ஃபேமிலியில இருக்கவங்களும் ஒரு எக்ஸாசிஸ்ட் தான். அதாவது என்னோட கிராண்ட்பா. என்னது கிராண்ட்பாவா? அப்போ உன்னோட கிராண்ட்பாவோட பேரு ஓட்டோமியா? ஆமா, நீ அவரை பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? ஓட்டோமி ஜாசமி. அப்புறம் தான் இவளுக்கே தெரியுது, அதாவது கிராண்ட்பா கிராண்ட் டாட்டர் இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஃபேமிலி தானே. அதுக்கும் மேல இவ இருக்கால அந்த டாம், அந்த டாம்ல தான் அவர் வேற இருக்காரு. அப்போனா நீ இப்படி சொல்லாத, நீ வாழ்றது அவங்க கூடியா. இந்த சைடு ரைகோவும் அங்க பாராட்டுறான், நீ உண்மையிலேயே வேற லெவல் பண்ணிட்ட தெரியுமா. ஆனா அதுக்குள்ளேயே முன்னாடியே அங்க மாயரா கத்த ஆரம்பிக்கிறா, நீ வந்து எதுக்கு இதை முன்னாடியே சொல்லல, ஒரே இடத்துல நீங்க ரெண்டு பேருமே வாழ்றீங்க, இதெல்லாம் இன்னும் கொடுமை, எதுக்கு இந்த கேவலமான விஷயத்த பத்தி சொல்லல, ஒரே ரூஃப்ல வாழ்ந்துக்குன்னு ஒரே இடத்துல சாப்பிடுறீங்க, ஒரே இடத்துல எல்லா விஷயத்தையும் பண்றீங்க, இதெல்லாம் என்ன அநியாயமா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீ என்ன சொல்ற, எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இந்த சைடு ஜாசமேவும் அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. அங்க கோக்கரும் ஒரு கேக்காகுரி அழிச்சிருப்பால, அதை பார்த்து அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு.
எதிர்பார்த்தது எல்லாமே கரெக்ட் தான். அப்போ இது அதுதானா? இப்படி ஒரு சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இது எதை பத்தி பேசுறாரு அதெல்லாம் நம்ம போக போக எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.